தேங்க்யூ. கடவுள் அருளில் கிளம்புவோம். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, தெரியும். சூப்பருங்க, அம்மனோட தரிசனமும் கிடச்சிருச்சு. பட்ஜெட்டில் ட்ராவல் வாக்கிங் பண்ணும்போது எப்போவுமே செக்யூரிட்டி செக்கில் எப்படி எடுக்காமட்டாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா बटर दाल और 6 रोटी बटर. நெருப்பில் போட்டு வாட்டி எடுக்கிறாங்க. லக்கேஜ் பாருங்கள், பின்னாடி பாருங்கள். போலீஸ்க்கா வா, पुलिस गाड़ी आप आओ भाई इधर பண்ணலாம். நம்மக்கிட்ட ड्रोन வேறு இருக்குது. क्या भाई पेमेंट कितना रहा? पेमेंटा भाई आप ट्राई मार लिया यार भाई, मैंने गलत बताया. அதானே பார்த்தேன். ராஜஸ்தானில் எப்படா ஆனால் இங்கே 2 தவான்னு இருக்கான், ஏதோ தவான்னு சொல்கிறாங்க. 4 மெயின் சிட்டிஸ் கவர் பண்ண போகிறேன். ஒரு காஃபி, ஃபில்டர் காஃபி 300 ரூபா வாங்குது. எல்லாமே ஏர்போர்ட்டில் செம்ம எக்ஸ்பென்சிவ். ஒரு 12 hours மேலே ஆகிடுச்சு, எதுவுமே சாப்பிடல. ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் இல்லை மராத்தானா, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் இங்கே அதெல்லாம் காமன் தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏர் பஸ் A321 ட்ராவல் பண்ண போகிறோங்க. அங்கே ஒரு எமிரேட்ஸ் நிற்குது பாருங்கள். இனிதான் ஆரம்பம். வெல்கம் தான் பண்ண மாட்டாங்களா, நம்மளை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி மெயின்டைன் பண்ணி வந்த ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப்படியே ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஒரு காட்ஸ் கிரேஸ் சேஃபாக வந்து லேண்ட் ஆகிட்டோங்க. குல்தீப் நம்மளோட புது ராஜஸ்தான் ஃப்ரெண்டு நிறைய விஷயம் கைட் பண்ணியிருக்காரு. எங்கே போகலாம், என்ன ராஜஸ்தான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச பார்ட்டுங்க. என்னென்னா நம்மளை யார் வெல்கம் பண்ணுவாங்க, நோ ஹோட்டலாக வெற்றிகரமாக ராஜஸ்தான் மண்ணில் காலை வச்சுட்டோங்க. அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் மாதிரி தெரிலங்க. இது வந்து நம்ம ஹாஸ்டல் வந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர். பைக் டாக்ஸி கிடச்சிது, நான் புக் பண்ணிட்டேன். नहीं भाई एग्जिट गेट मेरा हाथ के पास एक कैमरा है. ये आपसे गलत नहीं मांगा. नो 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 प्रॉब्लम. 100 rupees தான் காமிக்குது. ஆனால் இதே மாதிரி பார்த்துருப்பீங்க. சரி, வந்து ஓலாவில் 500 ரூபா காமிக்குதுங்க. இங்கே வந்து 600-700 கேட்குது. நம்ம எவ்வளோ காசு வச்சுருக்கோம் அதெல்லாம் 2வது பட்சம். இது செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம தங்க போகிற ஹாஸ்டல். போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ். ஹாய், சென்னை. நம்ம வந்து வெப் செக்இன் பண்ணோங்க. நண்பர் கூட்டிகிட்டு போகிறாருப்பா, சூப்பராக இருக்குங்க. நம்ம நைட்டு 12 மணிக்கு வந்து தூங்கிட்டு இல்லாமல் லான் ஏரியாலாம் இருக்குது பாருங்களேன். இவங்களோட இன்ஹவுஸ் கிச்சன் க்ளோஸ் ஆகிடுச்சு. கோ அவுட் சைட் வில் கெட் சம்திங் டு ஈட் நவ். ஓகே, பெரிய பெரிய காரில் இனோவா, ஸ்கார்பியோ, ஃபார்ச்சுனர் அதெல்லாம் வந்து நிற்கிது பாருங்கள். இந்த சின்ன கடையில் இருக்காங்க பாருங்கள். ரொட்டி, सब्जी सब्जी சப்ஜி, பட்டர் ரோட்டி சொல்லியிருக்கோம். ராஜஸ்தான் ஜெய்ப்பூரோட பட்டர் ரோட்டி வித் வாய் ஒலருது பசியில், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த தவாவில் தாங்க சாப்பிட்டோம். நிறைய மகேந்திரா தாங்க யூஸ் பண்ணுறாங்க. பானிபூரி, பேல்பூரி ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா 1 மணி ஆயிடுச்சுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எப்போவுமே ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. கடவுள் அருளில் கிளம்புவோம். வாங்க போகலாம். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். 5 வருஷம் முன்னாடி நான் இங்கே ஒரு வீடியோ எடுத்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆக்சுவல் பேக் பேக்கிங் vlogging. பார்த்தீங்கன்னா இந்த சென்னையிலேருந்து ஷிரிடி போயிட்டு வந்திருப்பேன். அதாவது 2019 நான் போயிட்டு வந்து அது 2020 தான் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் தனி பேக் பேக்கிங்காக இப்போ தான் வரேன். பாருங்கள், சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். வாங்க போயிட்டே பேசலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க போயிட்டு சொல்கிறேன். டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, தெரியும். பட் இது ஒரு பெரிய சீரீஸாக இருக்க போதுங்க. தெரியல, ஒரு 10-15 எபிசோடு போடணுன்னு ஆசைப்பட்றேன். எவ்வளோ பெருசாக வருதுன்னு தெரியல. கடவுளோட இது நல்லபடியாக போயிட்டு வரோம். இது ஒரு கோயில் இருக்குது. சூப்பருங்க, அம்மனோட தரிசனமும் கிடச்சிருச்சு. வெற்றிகரமாக கிளம்பிடலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் போக போகிறோங்க. ஸோ எனக்கு வந்து ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா 8:05க்குங்க. மணி இப்போ வந்து 6:50 ஆகுது. ஆக்சுவலாக ஃப்ளைட் 20 minutes டிலே அப்படின்னாங்க. 8:05க்கு கிளம்பி 10:30 அங்கே போகணும். 10:35 2 hours 30 minutes ஜேர்னி. இருங்க, அவ்வளோதான். நம்ம வந்து இங்கே கேபின் பேக்கேஜ் மட்டும் தான் எடுத்துக்கணும். செக்இன்லாம் இல்லாததுனால செம்ம கம்ஃபர்டபுள். இதுதான் என்னோடய பேக்கேஜ். லக்கேஜ் பாருங்கள், பின்னாடி பாருங்கள். ஸோ நம்ம வந்து வெறும் செக்இன் கேபின் பேக்கேஜ் மட்டும்தான். டைரெக்டாக செக்யூரிட்டி செக்கில் போயிடலாம். இதுவும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், வீட்லேயே போர்டிங் பாஸும். ஸோ உள்ளே போயிட்டு நான் பேசுகிறேன் வாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு கேட் கிட்டே வந்துட்டோம் உள்ளே. அதாவது கேட் கிட்டனா என்னோடய கேட் வந்து 102 கீழே போகணும். நான் சொன்னதில்ல போன வீடியோவில். ஃப்ளைட் வந்து ஒரு 20 minutes டிலே இருக்குது. ஸோ நான் அப்படியே கீழே போகிறேன். சரி, ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல. எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. பார்க்கலாம் வாங்க. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தான் நார்த் இந்தியா சீரீஸோட ஃபஸ்ட்டு பார்ட். நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் போயிட்டுருக்கோம். 1 வாரம் அங்கே இருக்க போகிறோங்க. மொத்தம் 4 மெயின் சிட்டிஸ் கவர் பண்ண போகிறேன். நான் என்னென்ன சிட்டி என்னென்ன பிளான்னு நான் போக சொல்கிறேன். ஒரு சிட்டிலையும் மெயினாக பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு
2 நாளாவது தங்க போகிறோம். ஸோ இந்த பயணம் வந்து சூப்பராக அமையணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி டே இருக்குது, சப்வே கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஸ்மோக்கிங் லான்ச் கூட இருக்குது. நான் ஸ்மோக்கிங் லான்ச்செல்லாம் காட்டல. இந்த பக்கம் காஃபி மோர்னு ஒன்று இருக்குது. கேஎஃப்சி அவுட்லெட் இருக்குங்க, தெரிஞ்சுருந்தால் நான் வாங்கியிருப்பேங்க, கவனிக்காமல் விட்டேங்க. கேஎஃப்சி அவுட்லெட் இருக்குது. ஒய்ஃப் அப்பயே ஏதாவது சாப்பிட வாங்குன்னு சொன்னான், தெரிஞ்சுருந்தால் வாங்கியிருக்கலாமே. ஒரு காஃபி ஃபில்டர் காஃபி 300 ரூபா வாங்க, ரெகுலர் 260, லார்ஜ் 300. எல்லாமே ஏர்போர்ட்டில் செம்ம எக்ஸ்பென்சிவ் தான். இந்த பஸ்ஸு ஃபுல் ஆகிடுச்சிங்க, நம்ம அடுத்த பஸ்ஸில் போவோம். விடுவாங்க, இப்போ ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும் அடுத்த பஸ்ஸு. பஸ்ஸில் உட்காந்துட்டோம், ஃப்ளைட்டுக்கு போக போகிறோம். 8:25 சொல்லியிருக்காங்க, எடுத்துருவானுங்களாம் தெரியல. 8:25க்கு கிளம்புதுங்க, பஸ்ஸு கிளம்புது. ஃப்ளைட்டு போர்ட் பண்ண போகிறோம். இந்த இன்ஜின் நாய்ஸில் நான் பேசுகிற நாய்ஸ் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. இண்டிகோ ஏர்பஸ் A321 ட்ராவல் பண்ண போகிறோங்க. நான் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளைட் மாடல்ஸ்லாம் சொல்கிறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்காது. ஏர்பஸ் A320, 380, அதுக்கப்புறம் போயிங் 747, 777 அதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. போயிங் 747, 777லாம் செம்ம பெரிய வண்டி. அங்கே ஒரு எமிரேட்ஸ் நிற்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லோரும் போட் பண்ணிட்டாங்க, நம்ம தான் லாஸ்ட்டாக போட் பண்ண போகிறோம். நம்ம பொறுமையாக வீடியோலாம் எடுத்துகிட்டு சுற்றி காமிச்சிட்டு ஏர்போர்ட்டை 2-3 வருஷம் கழித்து ஏர்போர்ட் வரேன். இனிமேல் அடிக்கடி வருவேன்னு நினைக்கிறேன். நிறைய வ்ளாக் வந்துகிட்டே இருக்கும், நிறைய நம்மளோட ட்ராவல் வ்ளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நிறைய சீரீஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஸ்டார்ட், இனிதான் ஆரம்பம். 8:15. ஓகே, எல்லோரும் போட் பண்ணிட்டாங்க, நம்ம போட் பண்ணுவோமா லாஸ்ட்டாக? எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு, எவ்வளோ பெரிய இன்ஜினுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜின் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் மேனுஃபேக்சராக இருக்கும். இண்டிகோக்கு எப்படின்னு தெரியல, எமிரேட்ஸ் இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ். போட் பண்ணிடலாம் வாங்க உள்ள. ஏவியேஷன் ஃபியூயல் பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க ஃப்ளைட். என்ன வெல்கம்லாம் பண்ண மாட்டாங்களா? நம்மளை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லோரும் போர்டிங் பண்ணிட்டாங்க, சைலண்ட்டாக போய் உட்காந்துருவோம். ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துட்டேங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துருக்கேன். சொன்ன டைமுக்கு ஆல்மோஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ 8:25, 8:30 கிட்ட இது பண்ணி ப்ரீஃபிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வயிறு ஒரு மாதிரி ஆகும். இப்போ மேலே போயிட்டு அப்படியே ஃப்ளைட்டை டக்குன்னு கீழே ஏறி நிற்கும் போது வயிறு ஒரு மாதிரி ஆகும். ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க, லேண்ட் ஆக போகிறோம். இப்போ தான் வந்து கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஜெய்ப்பூருக்கு 200 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி. செம்ம ஃபாஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக ஜேர்னி டைம் வந்து 2.5 hours. 8 o'clock எடுத்து 10:30க்கு வரணும். ஆனால் 9 o'clock தான் எடுத்தாங்க. 10:50க்கெலாம் வந்துட்டாங்க. இன்னொரு 10 நிமிஷம்னா கூட 2 hours லேண்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க, இன்றைக்கி மெயின்டைன் பண்ணி வந்த ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 850 km/h. அவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்காங்க. அதனால தான் 2 hours வர முடிஞ்சுது. ஸோ சூப்பராக இருந்ததுங்க இந்த ரைடு. தூங்கவே இல்லை, என்ன பண்ணுறது, நைட் டைம் நம்மளுக்கு இவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது. ஹாஸ்டலுக்கு போயிட்டு தான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். வாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். ராஜஸ்தான் அப்படின்னாலே நம்ம மைண்டில் என்ன வரும்னா டெசர்ட் அப்படி தான் மைண்டில் வரும். பாலைவனம், மண் சுற்றி அப்படி தான் வரும். ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சிட்டி. சென்னையோட பிரம்மாண்டமாக இருக்கும் போல இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது, கீழே கோடு போட்ட மாதிரி அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லேயும் போனையாக இருக்குது சம்டைம்ஸ் ஸ்ட்ரீட்டெல்லாம். இங்கே பாருங்கள், எல்லாம் ப்ராப்பராக அப்படியே ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி இருக்குங்க ஒரு தெருவும். தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்? காட்ஸ் கிரேஸ் சேஃபாக வந்து லேண்ட் ஆகிட்டோங்க.
சென்னையில் கிளம்பி வித்தின் 2 ஹவர்ஸில் வந்துட்டோம். 2 hours 10 minutes. All passengers to please remain seated. Cabin crew disarm all supplies. Thank you. Welcome to Jaipur. சென்னையில் வந்து இது வரைக்கும் நான் நிறைய லைஃப்பில் ட்ரிப்பு போயிருக்கேங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா, ஃபாரின் கூட போயிருக்கேன், சிங்கப்பூர், மலேசியாலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வர ஃபஸ்ட்டு நார்த் இந்தியா ட்ரிப்பு ராஜஸ்தான் தான். இதுக்கப்புறம் இது நல்லபடியாக தொடரணும். காட் பிளஸ். லேண்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. 10 நிமிஷம் கழிச்சு தான் இறங்கணும். நான் பின்னாடி சீட்டு, நான் பின்னாடி வெளியே இறங்கல. ஆக்சுவலாக யாருமே விடலை. அவங்க இன்னும் வந்து பின்னாடி வெளியில் எதுவும் மெயின்டெனன்ஸ் பார்க்க ஆளுங்களாம் நின்றுட்டுருக்காங்க. அதில் ஏற போகிறாங்களாம். இங்கே வந்து ஏரோ பிரிட்ஜ் கனெக்ட் இருக்குது அப்படின்னாங்க. ஏரோ பிரிட்ஜ் டைரெக்டாக நீங்கள் போயிடலாம். அப்படி தான் போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். வெற்றிகரமாக வந்து ராஜஸ்தானில் லேண்ட் ஆகிட்டோம். இவர் தாங்க குல்தீப், நம்மளோட புது ராஜஸ்தான் ஃப்ரெண்டு. சென்னையில் தான் இருக்கார் அந்த சைடு. இவர் தான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கெயிட் பண்ணியிருக்காரு. இங்கே எங்கெங்கே பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லி அவருக்கு எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க. அவருக்கு வந்து இன்னொரு 2 மாதத்தில் ஃபெப்ரவரியில் கல்யாணம். Hi guys. தேங்க்யூ குல்தீப், தேங்க்யூ ஸோ மச். புதுசாக இப்போ தான் ஃப்ளைட்டில் கனெக்ட் ஆனார். பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். நிறைய விஷயம் கெயிட் பண்ணியிருக்காரு. எங்கே போகலாம், என்ன சாப்பிட்லான்னு சொல்லி. வாங்க போய்ட்டே பேசலாம். செக்இன் பேக்கேஜும் இல்லை நம்மளுக்கு, எப்படியும் கேபின் மட்டும்தான். அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக கிளம்பலாம். ஓகே குல்தீப், வில் கேட்ச் அப். தேங்க்யூ, பாய். ராஜஸ்தான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு ராஜஸ்தான். 11:30 வந்து இறங்கியிருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்ம ஹாஸ்டல்னு தெரில. லோக்கல் டிரான்ஸ்போர்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த கேப்லலாம் இந்த டைம் போகணுன்னா செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. தெரில எவ்வளோ தூரம்னு போட்டு பார்க்கலாம். நான் இன்னும் அதெல்லாம் செக்கே பண்ணல. இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச பார்ட்டுங்க. என்னென்னா எல்லோரும் இந்த மாதிரி போய் அந்த செக்இன் பேக்கேஜ்க்காக நிற்கும் போது நம்ம மட்டும் ஒரே ஒரு ஜாலியான கேபின் பேக்கேஜை மாட்டிகிட்டு ஹாப்பியாக போகிறோம். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். நீங்கள் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா செக்இன் பேக்கேஜெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. லோக்கலாக ட்ராவல் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கேபின் பேக்கேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு போயிடலாம். ஓ, இது டியூட்டி ஃப்ரீ ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்கோம். தண்ணி அடிக்காத நம்மளுக்கு என்ன டியூட்டி ஃப்ரீ. ஓகே, வந்தாச்சு. நம்மளை யார் வெல்கம் பண்ணுவாங்க? நோ ஹோட்டலா? ராஜஸ்தான் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜெய்ப்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வச்சிடலாமா? வெற்றிகரமாக ராஜஸ்தான் மண்ணில் காலை வச்சுட்டோங்க. லிட்டரலாக. ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து இப்போ தானே வெளியே வரேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து மணி கரெக்டாக 11:30. ஓகேவா? நான் ஹாஸ்டலை தேடி கண்டுபிடிச்சி போகணும். ஆக்சுவலாக நான் எதுவுமே சாப்பிடல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் ஒய்ஃப் வந்து எனக்கு சைலண்ட்டாக அந்த முந்திரி கொடுத்து அனுப்பிச்சிருந்தா, அதை மட்டும் நான் சாப்பிட்டேன். அவ்வளோதான். அது எனக்கே தெரில. அது செக்இனில் எப்படி இது செக்யூரிட்டி செக்கில் எப்படி எடுக்காமட்டாங்கன்னு தெரியல. இல்லை இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே போவோம் வாங்க. ஓலா புக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே கேட்டதுக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு நேராக ஹாஸ்டல் போய் இறங்கி பேக்கை வச்சுட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுமான்னு பார்க்குறேன். செம்மையாக பசிக்குதுங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க ஊர். போக போக தான் தெரியும். பாருங்கள், இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு டாக்ஸிஸ் பார்க்கிங்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இது அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் மாதிரி தெரிலங்க. இது வந்து ராஜஸ்தான்னா ஆக்சுவலி ஜெய்ப்பூர். ஓகே, டு பி ப்ரிசைஸ் ராஜஸ்தான்ன்றது ஜென்ரல் டேர்மு. ஜெய்ப்பூர் ஏர்போர்ட். இருங்க, இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், நீங்கள் நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்துலாம் வெளியே வரணும், மெயின் ரோடுக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டம். தூரம் நடக்கிற மாதிரி தெரியும். இல்லை, தூரம் தான் நடக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட தான் இருக்குது. வெளியே போனால் ஆட்டோவும் கிடைக்கும். நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா இங்கேருந்து நம்ம ஹாஸ்டல் வந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர், 25 நிமிஷம் காட்டுது. ஆட்டோ ஏதாவது கிடச்சி அவன் ஏதாவது ஒரு 200 ரூபா வாங்கினா நல்லாயிருக்கும். எவ்வளோ கேட்பானுங்கன்னு தெரியல. கையில் கேமராலாம் வச்சுருந்தா எக்ஸ்பென்சிவாக கேட்பாங்க. வெளியே போயிட்டு நான் ஆட்டோ ஏறிட்டு பேசுகிறேன் வாங்க. ஆக்சுவலாக கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா காமிச்சிதுங்க கேபெல்லாம். ஆட்டோ எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரில. பைக் டாக்ஸி கிடச்சிது, நான் புக் பண்ணிட்டேன். भाई आप पुलिस गाड़ी में पास है, मैं किधर है आप? किधर में? किधर भाई, किधर मैं मेन गेट एग्ज़िट के नहीं भाई, एग्ज़िट गेट आप आओ भाई, इधर आओ। मैं एग्ज़िट गेट में है, एग्ज़िट गेट बैठे में है एग्ज़िट गेट। मेरा हाथ के पास एक कैमरा है। कैन यू सी मी? देखिए मेरा पास एक कैमरा है, मेरा हाथ के पास।
तुम ओके 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 देखिए आपका सामने खड़ा मैं हिंदी थोड़ा थोड़ा मालूम भाई ஸோ கேப் எல்லாம் அதிகமாக இருந்ததுங்க. 500 இருந்தது. ஆட்டோவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 இல்லை 250 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பைக் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். ஹாஸ்டல் இவர் கூட தாங்க நம்ம போகிறோம். क्या भाई पेमेंट कितना आ रहा? पेमेंटा 100 यार भाई ये तो कम से तो यार कितना ये तो कम है, बहुत ही कम है। हाँ 200 रुपये कर देना मुझे। 200 वाह ऑटो 200 भाई भाई आप ट्राई मार लिया यार भाई, मैंने गलत बताया हो तो दोस्त। ऑटो कितना ऑटो 200 भाई यार भाई तू ट्राई मारे ऑटो वाला से मारे यार भाई। क्या भाई 150 पहली बार तो वहाँ जाओ ही कौन, क्योंकि आउट एरिया पर जाओ तो आंटी फिर 150 भाई कम रहे होगा यार 150। ऑटो ओके भाई नो प्रॉब्लम कुछ प्रॉब्लम 200 रुपये कर देना भैया, आपसे गलत नहीं मांगा। नो 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 प्रॉब्लम இவர் கூட தாங்க போகிறோம். 100 ருபீஸ் தான் காமிக்குது, ஆனால் 200 கேட்குற, வேறு ஒன்றும் பண்ண முடியல. ஆட்டோ கேட்டேன், ஆட்டோ வந்து கார்னா 500 ரூபாவாம், அது இல்லை கார்னா வந்து 600 கேட்குறாங்க. இதே மாதிரி பார்த்துருப்பீங்க, ஷிரடியில் வந்து நான் பைக்கில் போயிட்டு இருந்தது ஃப்ரெண்டோட. அது வந்து தெரிஞ்சவர் அவர். அப்போவே நான் பைக் டாக்ஸி மாதிரி அவர் ஃப்ரெண்டோட போனேன். அதே மாதிரி தான் 200 100 காமிச்சது, 200 கேட்டார். என்ன பண்ணுறது, ஏன்னா கேப் வந்து ஓலாவில் 500 காமிக்குதுங்க, இங்கே வந்து 600 700 கேட்குறாங்க கேபுக்கு. ஆட்டோவுக்கு வந்து 400 கேட்குறாங்க. 400 சொல்லி 350 வந்தாங்க. அது வேஸ்ட் இல்லை, இதுக்கு பரவாயில்ல. 150 குறையுது. அந்த 150 நான் நாளைக்கு வேறு எதுலையாவது யூஸ் பண்ணிப்பேன். நம்ம எவ்வளோ காசு வச்சுருக்கோம் அதெல்லாம் 2வது பட்சம். நம்ம வந்து பட்ஜெட் பேக்கிங் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ண பார்க்கணும். பாருங்க எம்எஸ் பிஸ்னஸ் பார்க் அந்த ஹோட்டல். நீங்கள் பட்ஜெட்டில் ட்ராவல் வாக்கிங் பண்ணும்போது எப்போவுமே எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதில் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாரம் 10 நாள்லாம் இருக்கும்போது ஓவரால் பட்ஜெட் நீங்கள் 100 ரூபா தானே 200 ரூபா தானே ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா ஓவரால் பட்ஜெட் எக்ஸ்ட்ரா 10,000 மேலே வந்து நிற்கும். ஸோ ட்ரை டு ரெடியூஸ். அஜ்ஃபான் பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது. சூப்பராக இருக்குங்க, ஊர் செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க. ராஜஸ்தான் அப்படின்னா டெசர்ட்டுங்க, நான் அப்படி தான் நினைப்பேன். டெசர்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பாலைவனம் அந்த மாதிரி தான், கம்மியாக தான் இடங்கள் இருக்கும். பார்த்தா இங்கே அதுக்கு மேலே இருக்குது. நாளைக்கு காலையில் சுத்தம் வாங்க சூப்பராக. வந்துட்டோங்க, ஹாஸ்டல் கிட்டே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட்டு இங்கே தான் காட்டுது, எங்கேயோ எங்கேன்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே தான் எங்கேயும் இறக்கி விட்றாரு. எங்கே இங்கே ஹாஸ்டலு? இதர் பாய் வந்துட்டோங்க. இதுதான் நம்ம தங்க போகிற ஹாஸ்டல். இந்த ஐசிஐசிஐ பேங்க் மேலே இருக்குது பாருங்கள், இந்த சின்ன என்ட்ரன்ஸ் இருக்குது, அதுதான் போர்டு போட்டிருக்கு பாருங்கள் ஹாஸ்டல். ஆப்போசிட் டு இந்த போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ், டூரிஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி 8 மணி ஃப்ளைட்டு. வீட்டிலேருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்புனோம். ஒரு 7 மணிக்கு ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு ஃப்ளைட் வந்து உள்ளே செக்இன் பண்ணி 8 மணிக்கு வந்துவிட்டோம். 9 o'clock தான் ஃப்ளைட் எடுத்தாங்க. 11:15 அங்கே வந்து ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனோம். லேண்ட் ஆகிட்டு ஒரு 1/2 hour பைக் டாக்ஸி பிடிச்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரங்க. 11:30 வெளியே வந்திருப்பேன். 11:45 அந்த மாதிரி கிளம்பி 12:15 ஒரு 20-25 மினிட்ஸில் கூட்டிகிட்டு வந்து விட்டாருங்க. சூப்பராக, ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு பேசலாம். பாய் ஏன்னா ஹாஸ்டல் ஓகே. நம்ம தங்க போ. हाय हेलो हेलो हाय चेन्नई वासु बुकिंग वासु இருங்க நான் செக்இன் பண்ணிட்டு பேசுகிறேன். QR கோடு ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து வெப் செக்இன் பண்ணோங்க. இது வந்து ஒரு ஃப்ளைட்டு மாதிரி. ஹாஸ்டலில் தங்கினோன்னா எப்படி இருப்பாருங்க, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. உங்கள் நண்பர் கூட்டிகிட்டு போகிறாருங்க, ரூம் காட்டு. சூப்பராக இருக்குங்க. ஒரு ஹெரிட்டேஜ் ஃபீலும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு டீசெண்டாக அழகாக இருக்குது. ஓகே செக்இன் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து ரூம் உள்ள என்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளே போனோன்னு நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நைட்டு 12 மணிக்கு வந்தால் தூங்கிட்டு இல்லாமல்
எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் காலையில் உங்களுக்கு ரூம் எல்லாம் காமிக்கிறேன். ரூம் உள்ள ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, அது இல்லாமல் இங்கே ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. டீசெண்டாக தாங்க வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் ரொம்ப அல்ட்ரா கம்ஃபர்ட் லக்ஸூரியாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம தங்குறது ஒரு ஹாஸ்டலில் தான் தங்குறோம். ட்ராவல்னு வரும்போது இந்த மாதிரி பேக் பேக்கிங்னு வரும்போது இந்த மாதிரி தாங்க தங்கணும். நம்ம தனியாக ஃபேமிலியோடு போகும்போது ஸ்டார் ஹோட்டல்ஸில் தங்குறோம், அது வேறு விஷயம். இந்த மாதிரி வரும்போது லான் ஏரியாலாம் இருக்குது பாருங்களேன். காலையில் தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபஸ்ட்டு பசிக்குது. நான் வந்து மத்தியானம் வீட்டில் கொஞ்சம் கிளம்பும் போது ஒரு பிரியாணி சாப்பிட்டேங்க. வைஃப் பண்ண மட்டன் பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதுவும் கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் சுத்தமாக ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours மேலே ஆகிடுச்சு, எதுவுமே சாப்பிடல. சூப்பராக இருக்குது. போகலாம், சும்மா பார்க்கலாம் வாங்க. அப்படியே ஓ கிச்சன் ஏரியாவா? கிச்சன் ஏரியா, டைனிங் ஏரியா நல்லா இருக்குது. இங்கே வரும். ஸோ பசிக்குதுங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும். இங்கே வந்து இவங்களோட இன்ஹவுஸ் கிச்சன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இவங்க யாருமே வந்து ஒருத்தர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எவ்வளோ ஹாப்பியாக ஒன்றா உட்காந்து போக்கர் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க. நம்மளுக்கு விளையாட தெரியாது. இல்லைங்க விளையாடுங்க அப்படின்ட்டு. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லோரும் இங்கே அதெல்லாம் காமன் தாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பாருங்க, எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு அக்கா மட்டும் அங்கே எல்லோரும் விளையாடிட்டுருக்காங்க. ஒரு அக்கா மட்டும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஆஃபீஸ் ஒர்க் போல் இருக்குது. சரி வாங்க, டைம் ஆகிடுச்சு, வெளியே போய் சாப்பிட்லாம். இவர்கிட்ட கேட்கலாம் இருங்க என்ன பண்ணலான்னு. Brother, if I go outside, will I get something to eat now? Yes, there is different restaurant, I think, open. How long I need to walk? It's open distance from here. Just go and take left. Okay. There is just 2 dava available. Maybe We'll get chat items, something like roti, something like that. yes, you can get chapati, rice. Or else I can get Swiggy. Yes, you can. Swiggy, you have KFC, Domino's, something like Yes, that? exactly. Domino's, like McD, KFC also. Okay, that's great. Thank you, I'll try. All stops available. You can order from Swiggy or Zomato also. There is a dining area. You can have it. Yeah, just now I saw that. Thank you so much, brother. Thank you. இருக்காங்க. வெளியே போனால் இங்கே வந்து இப்போ என்ன சாப்பிட்றது? டாமினோஸ் கேஎஃப்சின்னு நான் கேட்குறேன். வீட்டில் இருக்கும்போது நம்ம சென்னையில் அதை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். மாற்றி கேஎஃப்சி சிக்கனும் டாமினோஸ் பீஸாவும். இங்கே வந்திருக்கோங்க, நார்த்துக்கு வந்திருக்கோங்க. போய் அடித்து நவுத்துவோம் வாங்க. ஃபுல்லாக வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு தான். போகலாமா? நார்த் இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சு, வந்தாச்சு, செக்இன் பண்ணியாச்சு. அடுத்தது வெளியே போனால் இங்கே 2 தவான்னு இருக்கான், ஏதோ தவான்னு சொல்கிறாங்க. இந்த ரொட்டி சாட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம தான் பானிபூரி ஃபேன் ஆச்சே. அந்த நம்ம ரத்தத்துலேயே அந்த பானிபூரியோட பிரியாணிக்கு எப்படி கிரேசி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்களோ, பானிபூரிக்கு ஒரு செட் ஆஃப் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. நார்த்லேயே வந்து பானிபூரி சாப்பிட போகிறேங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. நிறைய இருக்குங்க ஹோட்டல் கடைங்க, குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்குது. நான் வர வழியில் பார்த்தேன், இங்கேயும் இருக்குன்னாரு. வாங்க போய் பார்க்கலாம். இதோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். பெரிய பெரிய காரில் இனோவா, ஸ்கார்பியோ, ஃபார்ச்சுனர் அதெல்லாம் வந்து நிற்கிது பாருங்கள் இந்த சின்ன கடையில். தவா, ஆமாம் தவானா ஹோட்டல் போல் இருக்குங்க. சாட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். சாப்பிட்லாமா இருங்க. இங்கே வந்து இந்த நெருப்பு ரோட்டி தாங்க, ஃபயர் ரோட்டிஸ் எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். ரோட்டி ஒரு இட்டு தராது, கொதிக்குது நெருப்பு. सब्जी सब्जी हाँ सब्जी सब्जी आप मेनू में देख लो क्या खाना है। ओए बिल्लू 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 मेनू काट दो भाई साहब। ये मेरा जल्दी करो यार। क्या है? दाल बटर दाल और 6 रोटी बटर। उस्ताद 1 प्लेट दाल मक्खन में बनाओ। நெருப்பில் போட்டு வாட்டி எடுக்கிறாங்க. நம்ம 2 பட்டர் ரோட்டி சொல்லியிருக்கோம். ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். இதுதாங்க ராஜஸ்தான் மெனு கார்டு. வெளிச்சத்தில் தெரியுதா? சார் அது வரைக்கும் உட்காருவோம் வாங்க. சின்ன கடைங்க, சின்ன ஹோட்டல். சரி சும்மா வந்ததுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான் இங்கே சொல்லியிருக்கேன். 2 பட்டர் ரோட்டி, அதுக்கப்புறம் ஒரு பட்டர் தால் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்துடுச்சுங்க. நம்மளுக்கு வந்து அத்தன்டிக் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரோட பட்டர் ரோட்டி வித் ஆதா பட்டர் டால். செம்ம பசிங்க, வாய் ஒளருது பசியில், தப்பாக நினச்சிக்காதீங்க. சாப்பிட்றேன், இதுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா?
போட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊரில் ரொட்டிலாம் நல்லா தான் இருக்குது. என் ஒய்ஃப் நல்லா பண்ணுவாள். ஆனால் அதுக்கு மேலே சூப்பராக இருக்குது. ஓகே, அதானே பார்த்தேன். ராஜஸ்தானில் எப்படி லெமனும் ஆனியனும் கொடுக்காமல் இருப்பாங்க. புரிஞ்சிடலாம். என் ஃபேவரெட். ஆஹா, ஆனியனை வச்சு லெமனை புழிஞ்சி ஆனியன் லெமன் பட்டர் ரோட்டி. வேறு வேறு ஆச்சுங்க. வயிறு ஃபுல்லாக இந்த தவாவில் தாங்க சாப்பிட்டோம். போகலாமா? அடுத்து எங்கே போகலாம்? என்ன பண்ணலாம்? ஜெய்ப்பூர் வந்து இறங்கின உடனே ஜெய்ப்பூரோட சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இங்கே நிறைய மஹேந்திரா தாங்க யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்தே ஒரு எங்கன்னா 10-15 தார் இல்லை, தார் இது வரைக்கும் நான் ஒன்று கூட பார்க்கல. XUV 700, ஸ்கார்பியோ, இதுதான் இங்கே நிறைய இருக்குது. இது உள்ள தான் இருக்குது நம்ம ஹாஸ்டல் ரூமு. நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கே ஏதோ ஹோட்டல்னு போட்டிருக்கு. பானிபூரி பேல்பூரி ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா இந்த டைம் கிடைக்காது போல இருக்கே. இந்த டைமில் மராத்தான் ஓடிட்டுருக்காங்க. இல்லை என்ன ஏதோ ஒரு ப்ராக்டிஸு இல்லை மராத்தானா என்ன ஓடுறாங்கன்னு தெரியல. நேற்று ஈவினிங் நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட் போய் ஃப்ளைட் ஏறி ஜெய்ப்பூர் வந்து இறங்கி ஜெய்ப்பூர்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து ஒரு பைக் டாக்ஸி பிடிச்சி நம்ம ஹாஸ்டல் வந்து செக்இன் பண்ணிவிட்டு நம்ம பேகை வச்சு பக்கத்தில் இருக்கிற தவாக்கு வந்து ஒரு 2-3 ரோட்டி தால் எல்லாம் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதோட இந்த vlog முடிச்சிக்கலாங்க. ஏன்னா எனக்கும் செம்ம டயர்டாக இருக்குது. டைமும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 1 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் போய் தூங்கினா தான் அட்லீஸ்ட் ஒரு 1:30 மணிக்குள்ளேயாவது தூங்கி நாளை காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கலாம். சீக்கிரமாக எழுந்து இந்த சிட்டியை இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மக்கிட்ட ட்ரோன் வேறு இருக்குது. ஸோ நாளைக்கு தான் நீங்கள் அடுத்த எபிசோடில் தான் நிறைய ட்ரோன் ஷாட்ஸு, ட்ரோன் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தாங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எப்போவுமே ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.